மனைவி மேக்ஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 10ஆம் வகுப்பு கணிதத்தில் பயிற்சி 1.1 மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம். b கிராஸ் a = -2,3 -2,4 0,3 0,4 3,3 3,4 எனில் a மற்றும் b ஆகியவற்றை காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த கொஷின் வந்து ரொம்ப முக்கியமான கொஷின் கூட. அடிக்கடி பப்ளிக்கில் வந்து 2 மார்க்கில் கேட்குறான். இப்போ இந்த 2024 பப்ளிக்கில் கூட இந்த கொஷின் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து இந்த மாடல் கொஷின் கண்டிப்பாக 2 மார்க்கில் பப்ளிக் எக்ஸாமுக்கே வரும். எல்லா எக்ஸாமுக்கும் ஸ்கூல் எக்ஸாமுக்கும் வரும். இப்போ ஏ மற்றும் பி ஆகியவற்றை காண்கன்னு கேட்டிருக்கான். இப்போ இவ்வளோ கொஸ்டினில் என்ன பண்ணுவாங்கன்னா ஏ கொடுத்து பி கொடுத்து ஏ கிராஸ் பி காண்கன்னு கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி பி கிராஸ் ஏ காண்கன்னு கொடுப்பாங்க. ஆர் ஏ கிராஸ் ஏ காண்கன்னு கொடுப்பாங்க. இங்கே வந்து என்னென்னா பி கிராஸ் ஏ கொடுத்துட்டு ஏன்னா பி என்னன்னு கேட்டான். அதாவது கார்ட்டீசியன் பெருக்கல் கொடுத்துட்டு கணம் ஏன்னா கணம் பி என்னன்னு கேட்டிருக்கான். இப்போ இந்த கார்ட்டீசியன் பெருக்கல்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னு பார்க்கணும், பின்னா. அப்போ இந்த கணத்தில் இந்த வரிசை ஜோடியில் இருக்கிற முதல் உறுப்பு எல்லாமே பிஏ சார்ந்ததாகும். அதனால் பி ஃபஸ்ட்டு எழுதிட்டு கூட ஏ எழுதலாம். ஏ தான் ஃபஸ்ட்டு எழுதணும்னு அவசியம் இல்லை, பி எழுதிட்டு ஏ எழுதலாம். இப்போ பிங்கிறது இதில் இருக்கிற முதல் உறுப்பு இங்கே என்ன இருக்குன்னா -2. திருப்பி இதை எடுத்தோம்னா -2 தான் வந்த உறுப்பே வந்தால் ஒரு முறை எழுதினா போதுமானது. அடுத்து இதில் முதல் உறுப்பு வந்து 0, இதுலேயும் முதல் உறுப்பு 0 எழுதியாச்சுனால திருப்பி எழுத தேவையில்லை. இதில் முதல் உறுப்பு 3, இதுலேயும் ஆல்ரெடி முதல் உறுப்பு 3 எழுதியாச்சு, அதனால் எழுத தேவையில்லை. அவ்வளோதான். இது வந்து பி. அடுத்து ஏங்கிறது என்னென்னா இங்கே ரெண்டாவது கணம் என்ன இருக்குன்னா ஏன்னு இருக்குது. அதனால் இந்த வரிசை ஜோடியில் ரெண்டாவது உறுப்பு எல்லாமே கணம் ஏயை சார்ந்தது. அந்த உறுப்பே வந்தால் ஒரு முறை எழுதினால் போதுமானது. இப்போ இங்கே ரெண்டாவது உறுப்பு வந்து 3, இங்கே ரெண்டாவது உறுப்பு வந்து 4, இங்கே ரெண்டாவது உறுப்பு 3 ஆல்ரெடி எழுதிட்டோம். இங்கே ரெண்டாவது உறுப்பு 4 ஆல்ரெடி எழுதியாச்சு. இங்கேயும் ரெண்டாவது உறுப்பு வந்து 3, இங்கேயும் ரெண்டாவது உறுப்பு வந்து 4 ஆல்ரெடி எழுதியாச்சு. அப்போ கணம் ஏ வந்து 3,4 இப்படி எழுதலாம். தேங்க்ஸ் டு வாட்சிங்.